அவரால் முடியாது, ஒன்றும் இல்லை, ரைட்டு, சந்தோஷம். உங்கள் எண்ணத்துக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம மேலே இப்படி ஒரு எண்ணம் வச்சுருக்காங்களே, இதை நான் உங்களுக்கு தாராளமாக செய்யறதுக்கு நீ எங்க இருக்க, யாரை சார்ந்து இருக்க? எனக்கு பதில் சொல்லு. சத்தியமா இல்லை. என்னைய சார்ந்து இருந்தாதான் உனக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. அது நீ என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா? புரியுதா சாமி நான் சொல்றது? இந்த பரசேசியை சார்ந்து நீ வாழ்க்கையை நடத்தி நீ பயணம் பண்ணியிருந்தால் உனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை, இந்த கேள்விக்கு இடமுமே இல்லை. எப்படி நீ எங்களை நம்பி இருக்கிறவங்க? நாளைக்கு வேணா டெஸ்ட் வைப்போம். இந்த பரதேசி நம்பித்தான் இருக்கிறேன்னு சொல்ற இல்லையா? நாளையிலிருந்து 3 மாசம் நீ வீட்டுக்கு போகக்கூடாது, ஆசிரமத்தில் இருக்கணும். இரு, என் குருநாதர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீ இரு. நீ அப்படி இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, 90 நாள் முடிஞ்சு 93வது நாள் உன் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்னைய நம்பிட்டீங்களா? நீ உங்களுக்கு இணையெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா, நீங்க தான் தாய். அதெல்லாம் வார்த்தையில சொல்லக்கூடாது. வார்த்தையில இது மாதிரி சாலங்கள் கேட்டு 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 20 வருஷமா நான் புளிச்சு சலிச்சு போனவன். புரிச்சுக்கோங்க. 1 நாள் 2 நாள் 6 மாசத்துல இருந்து வந்த பயணத்துல நான் இல்ல 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. தனியா குறுக்கோள நடத்தி இந்த வையாசி வந்துட்டா 21வது வருஷம் நான் மாற போறேன். புரியுதா? இது மாதிரி எவ்வளவு கேட்டிருப்பேன் நான். தெரியும்பா, நீ எந்த அளவுல நம்பிக்கை வச்சிருக்க, நீ எந்த அளவுல வச்சிருக்க, இவங்க எந்த அளவுல வச்சிருக்காங்க, எல்லாமே தெரியும். நான் தான் பல முறை சொல்றேன், இந்த பரதேசி ஏமாத்தவே முடியாது நீங்க அப்படின்னு சொல்றேன். திருப்பி திருப்பி ஏன் நீங்க அந்த பொய்யவே பேசுறீங்க? இப்பவும் நான் சொல்றேன், அந்த விஷயத்துல நீங்க யாரும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, என் வேலூர் பக்கத்தில் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி. உங்களுக்கு கோபம் வரும், எப்ப பார்த்தாலும் வேலூர் வேலூருங்க இருப்பா அப்படின்னு. என்கிட்ட ஏற்று பேச முடியலனாலும் உள்ளுக்குள்ள அப்படியே ஓட்டுறீங்க, கடவுடா கடவுடா கடவுடான்னு. அது நம்பிக்கை, அது பிள்ளைங்க. தெரியுமா? நீங்கெல்லாம் அது எப்படி நம்புறதுங்க? அந்த இடத்துல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க, ஒரு குருட்டு நம்பிக்கை. இப்படி போனா அது நமக்கு நடந்துராதா, இது மாறிடாதா, இது நமக்கு வந்துடாதா, இப்படித்தான் நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர, வருது வராம போகுது, அது எப்படி வேணாலும் போகட்டும், இறைவன் பாதத்தை பிடிச்சது பிடிச்சதுதான், அது என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்களாக்கும்? சொல்லுங்க பாப்போம். இவனை நம்பவே வேண்டாம், விட்டுருங்க. இறைவனவாது நம்பணும் இல்ல? அவன் காப்பாத்துறான், காப்பாத்தாம போறான் அப்படின்னு நீ நின்னா உன்னைய காப்பாத்துறதுக்கு அவன் ஒருத்தனை அனுப்புவான், தெரியுமா? அப்படி போனவன் தான் நான் வேலூருக்க, புரிஞ்சுக்கோ. என் சாமியை நீ அனுப்பிச்சது அப்படிதான் அனுப்பிச்சாரு. போடா, அங்க ரெண்டு ஜீவன் அல்லாடிக்கிட்டு இருக்கு, அதை போய் நீ காப்பாற்றி நிலநிறுத்துன்னு தான் அனுப்பிச்சாரு. நான் வேலூருக்கு போனது 2 ஜீவனுக்காக தான் போனது. ஆனா அங்க போய் 100கணக்கான பேர் என் பிள்ளைகளை ஆக்குனேன்.
அப்படி இருக்கீங்களா? நீ இறைவனை சார்ந்து இருந்தா இறைவன் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனை அனுப்புவான். நீ இல்லைங்கிறதுனால தான் நேற்று நாள் திண்டாடிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. பதில் சொல்லு இப்ப எனக்கு. இறைவனை வந்து நம்பியிருக்கோம். அங்க யாரை போய் நம்ப முடியுது? மறுபடியும் இறைவன்